டே 15ங்க. இன்றைக்கி நம்ம 11 மணி தான் லாகின் பண்ணிட்டோம், 3 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம 7 ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிச்சிருக்கோம். அமௌண்ட் 250 ரூபா பக்கமாக தாங்க வந்திருக்கு. இன்றைக்கி காலைல தான் நம்ம மைலேஜ் டெஸ்டிங் விளாக் எடுத்துருந்தோம். சேனலில் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த விளாக் எடுத்தேன். 35 நிமிஷம் பேசியிருக்கேன். எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தெரில. எனக்கு இருக்கிறதோ டைமிங் இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் வீடியோ எடிட் பண்ணி வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னே தெரிலங்க. நான் சாப்பிடக்கூட இல்லை. போகிற இடத்துல எங்கேயாச்சும் கம்மங்கூழ் இருந்தால் கம்மங்கூழை குடிச்சிட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட வேண்டியதாங்க. முடிஞ்ச அளவு நான் எவ்வளோ முடியுதோ 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் கொடுக்க பார்த்துருக்கேங்க. 35 நிமிஷம் எப்படி நான் பாட்டு தொண்ணு பேசிகிட்டே இருந்திருக்கேன். ஹெல்மெட்டு மாட்டிருக்குவோம். இந்த சேலஞ்சிங்கில் ஹெல்மெட்டை அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டேன். விளாக்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கடைசி டைமில் தான் விளாக் எடுத்துருப்பேன்னா. மைலேஜ் டெஸ்டிங்கில் கோபுரோ வந்து ஹெல்மெட்டில் மாட்டே தான் இருந்துச்சு. 3.5 மணி நேரம் பக்கமாகவே மாட்டி தான் இருந்துச்சு. நான் பாட்டுக்கு சும்மா அமுக்கி பேசிகிட்டே இருந்திருக்கேன். உண்மையாகவே இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு இந்த 3 நாளும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்போது, ஏன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு மட்டும் எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டுட்டுனா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வாரம் திங்கள் டு ஞாயிறு 7 நாள் தொடர்ந்து வேலைக்கு போக போகிறோங்க. ஒரு நாளைக்கு 2500 அடித்து நோத்த போகிறோம். 20,000 எடுத்தே ஒன்று வீக்லி அமௌண்ட்டு வெறி கொண்டு ஓட்ட போகிறேன். இந்த வாரம் செம்மையாக சொதப்பில் ஆயிடுச்சு. திங்கக்கிழமை 2600 பக்கமாக எடுத்தேன்னா செவ்வாய்க்கிழமை தூங்கிட்டேன். புதன்கிழமை வேலைக்கு வந்தேன், ஒழுங்காக ஆர்டர் போடல. வியாழக்கிழமை வேலைக்கு வந்தேன், அவன் நடுவில் ஷிஃப்ட் ஆஃப் பண்ணி விட்டான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கியாச்சும் நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் நமக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இதோட சேர்த்து 3 நாள். வீக்லி அமௌண்ட்டு 10,000 எடுக்கணும். 14 கேஸ் அதில் ஒரு 3000 போயிடும். 7,000 தான் கைக்கு வரும். எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் ரொம்ப சேகரிக்கணும், அவ்வளோக்கு எவ்வளோ நான் ஊருக்கு கிளம்ப டைம் கம்மியாகும். ஆர்டரே போடாத மாதிரி தான் இருந்துச்சு. 5 ட்ரிப்பு வந்திருக்கேன். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. 18 ஆர்டர் கொடுத்துருக்கான். அதில் 4 ஆர்டர் இன்ஸ்டாமார்ட்டில் போட்டே கேன்சல் பண்ணியிருக்கான். இதோட ஸ்க்ரீன் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சுங்க. சரி, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நிமிஷம் எதுவும் முடிக்க வைக்க போகிறோம். இன்றைக்கி 2000 எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு டிஎலுக்கு கால் பண்ணி இன்ஸ்டாமார்ட்டே வேணாம், எனக்கு ஃபுட்டு மட்டும் வேணும்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு மாத்திரான்னு பார்ப்போம். இப்போது டைம் 1 மணி பக்கமாக ஆக போகுதுங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நமக்கு 12:30 பக்கமாக ஒரு ஆர்டர் அசைன் ஆச்சு. 168 ரூபான்னு போட்டுருந்துச்சிங்க. இப்போ அந்த ஆர்டரை பிக்கப்பும் பண்ணி வச்சு கஸ்டமர் லொக்கேஷன் தூரம் போயிட்டுருக்கேன். நம்ம இந்த ஆர்டரை 1/2 ஹவரில் டெலிவரி பண்ணிட்டு ஜோனுக்கு வந்துடணும். உன்னைகளுக்கெல்லாம் ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிடணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம 28 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். இந்த ஆர்டர் நம்ம கொடுத்தோடனே 23 வந்துடும். இந்த ஆர்டர் வேறு கேஷ் ஆன் டெலிவரி. 3 நாள் சங்கட்டமாக இருக்குங்க. ஒரு நாள் வேலைக்கு வந்தேன், இருந்தாலும் அது ஒழுங்காக வேலை செய்யலையே அப்படின்ட்டு. அவன் ஆர்டர் போடுவான்னு சொல்லி நான் வீட்டிலே தங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பீக் ஜோனுக்கு வந்துருக்கணும். நான் பீக் ஜோனுக்கு வரல. அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஆர்டர் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ரொம்பவே வருத்தமாக இருக்கும். 1200 ரூபா. என்ன இப்போது ஃபஸ்ட்டு திங் சேலஞ்சிங்கும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேலைக்கு வந்திருக்கோம். அதில் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ 500 தான் வந்திருக்கும் 1200 ரூபாவில். அதுக்கு மதியம் நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன். அன்எக்ஸ்பெக்டடுங்க. இந்த வண்டி 70 கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்னா, நான் ஏன் ஹைவேல மட்டும் செக் பண்ணேன், ஸ்ட்ரீட்குள்ளே போகலை அப்படின்னா, அப்பப்போ ஸ்ட்ரீட்குள்ளே போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போகவே இல்லை கடைசி வரைக்கும். வர ஆர்டர் எல்லாமே ஹைவேல தாங்க வரும். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து பழகின ரோடாக தான் இருக்கும். அதனால் எங்கெங்கே வேகத்தடை வரும், எங்கெங்கே வேகத்தடை வராதுன்னு நமக்கே தெரியும். இப்போது உங்கள் கார் போயிட்டுருக்குன்னா அந்த இடத்துல வேகத்தடை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் முறுக்க மாட்டேன். அப்படியே கிளச்சை பிடிச்சிப்பேன். அது பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதனால தான் ஓரளவுக்கு நான் வந்து இந்த க்ரீன் கலர் கோடுக்குள்ளே தான் ஓட்டுவேன். இப்போது லாங் ஆர்டர் டக்குன்னு போய் கொடுத்துட்டு டக்குன்னு நான் ஜோனுக்கு வரணும். அதனால் 60-70 போவேனே தவிர மேக்ஸிமம் அந்த க்ரீன் கலர் கோடில் மட்டும்தான் ஓட்டிகிட்டே இருப்பேன். அதனால தான் எவ்வளோ தான் மைலேஜ் தருது, நம்ம பெட்ரோல் அதிகமாக அடிக்கிறோமா இல்லை அவன் அதிகமாக கிலோமீட்டர் ஓட்டுறானான்னு சொல்லி செக் பண்ணேன். அதான் அவன் தாங்க கிலோமீட்டர் அதிகமாக ஓட விட்றான். லாங் ஆர்டராக அடிச்சு விட்டு ரிட்டன் ஆர்டரே கொடுக்க மாட்றான். ஆனால் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. மைலேஜ் 70 கிலோமீட்டரா, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த வண்டி 125 சிசி, 100 சிசி வண்டிக்கு ஈக்குவல் மைலேஜ் வந்துட்டுருக்கு. பிக்கப்பும் சும்மா சொல்லக்கூடாது, பிக்கப்பும் நல்லா தான் இருக்குது. புது வண்டி ஈக்குவல் மைலேஜ் தருதுங்க.
அவ்வளவும் நான் இந்த வண்டியை நல்லா பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆயில் அவ்வளோ கரெக்டாக மாற்றிட்டு இருக்கேன். இப்போது இன்னும் ஒரு 600 கிலோமீட்டர் ஓட்டணும், ஆயில் மாற்றணும். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு இப்போ தான் கொஞ்சம் மாற்றலை, முன்னெல்லாம் கரெக்டாக தான் மாற்றிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வண்டி எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஒருவேளை அதனால கூட மைலேஜ் கொடுத்துருக்கலாம். ஆர்ட்ரு அவன் ஒழுங்காகவே போடலங்க. இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டரை போட்டுட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான். ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. என்னடா அவன் இன்றைக்கி ஃபஸ்ட் இன்சென்டிவ் தான் முடிக்கணுமா, ஸ்லாட் வேறு 3, இன்றைக்கி வேறு கடைசி நாள் வேறு, எப்பட்றா மூவ் பண்ண போகிறோம், இன்றைக்கி இப்படியே பண்ணுறேன்னா நாளைக்கு அப்படி தான் பண்ணுவானோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருங்க, 1 ஹவரில் ஆர்டர் போட்டால் கிட்டுக்கிட்டுன்னு போய் கொடுத்தேன். 5 ட்ரிப் வந்துருச்சு டக்குன்னு. அப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கு முன்னாடி. அப்புறம் கால் பண்ணாங்க கஸ்டமர் கேரு, இது மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் ஒரு மேடம் வந்துட்டு நீங்கள் அதை பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க தான் சொல்லி செம்மையாக டென்ஷன் பண்ணிடுச்சு. மேடம் தயவு செஞ்சு ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு அண்ணன் வந்து கால் பண்ணார். அவர் வந்து கொஞ்சம் டிப்ஸு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் இப்படி பண்ணணும், இப்படிலாம் வரும், கீழே ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள், அதில் ரீசன்லாம் கேட்கும் ஏன் மாத்திரன்னு. அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள், நாளைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் அதுபடி கரெக்டாக கொடுத்துருக்கேன். வெறும் ஃபுட்டு மட்டும்தான் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்ஸ்டாமார்ட் வேணாம், ஜீனி வேணாம், பார்சல் வேணாம், வெறும் தொல்லைங்க அதெல்லாம். நான் ஃபுட்டு ஓட்டணும்னு சொல்லிட்டு தான் ஃபுட் ஐடி போட்டிருக்கேன். மற்றது மீதியெல்லாம் இது இன்க்ளூட் ஆகிருக்கு. ஃபுட் ஐடி மட்டும் வந்துச்சுன்னா நமக்கு இனிமேட்டு தொல்லையே இருக்காதுங்க, தாராளமாக ஓட்டுவேன். நம்ம இன்னொரு டைம் சேலஞ்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீ வந்து எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா உன்னால் அமௌண்ட் எடுக்க முடியாது, ஃபுட்டு மட்டும் வச்சுருந்தா தான் உன்னால் சேலஞ்சிங்க வின் பண்ண முடியும், அமௌண்ட்டும் கரெக்டாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறேன். ஒரே குஷியாக இருக்குது, எப்பா ஒளிஞ்சாண்டா இன்ஸ்டாமார்ட்டு அப்படின்ட்டு. சும்மா எங்கே போனாலும் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணுவான். கோவமாக வரும். சர்ஜி அன்றைக்கி போடுவான், இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பான். இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டால் சர்ஜி ஆட் ஆகாது. 3 ஆகுதுங்க. நமக்கு இன்னும் 2 ட்ரிப்பு தான் தேவை. இங்கே வந்து 3ன்னு காமிக்கும். ஒரு ட்ரிப்பு கொண்டு போய் கொடுத்துட்டு இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் அது கவுண்ட் ஆகவே இல்லை. அமௌண்ட்டு 1190 தாங்க வந்திருக்கு. இப்போ ஒரு ஆர்டர் வந்துருச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கொடுத்தா போதும். A few minutes later. இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று கொண்டு வந்தாங்க, 100 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் வந்து என் ஜிபேக்கு பண்ண சொல்லிட்டேன், ஏன்னா நாளைக்கு செலவு காசு இல்லை. அதனால் இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு டார்கெட் ஓவரு. செகண்ட் இன்சென்டிவ்க்கு 30 ட்ரிப்பு தரானா 29 ட்ரிப்பு தரானான்னு பார்ப்போம். 12 நிமிஷம் சேர்த்து வந்திருக்கு வெயிட்டிங் டைமிங்கு. இப்போது டைம் வந்து 4:30 ஆகுதுங்க. கரெக்டாக 29 ட்ரிப்பு தாங்க தந்திருக்கான். இவ்வளோக்கும் இந்த ஆர்டர் லாங் ஆர்டர் தான். இன்னும் 4 ட்ரிப்பு பார்க்கணுமா தேர்ட் இன்சென்டிவ்க்கு. 1362 ரூபா வந்திருக்கு இது வரைக்கும். நம்ம டே 14ல் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தேன். இன்றைக்கி வேறு ஸ்லாட்டு தேட முடியுது, அதனால் 71 ரூபா கம்மியாக வந்திருக்குங்க. 7929 ரூபா தான் எடுத்துருந்துருக்கேன். 71 ரூபா கம்மினா அப்போ இன்றைக்கி வந்து 2071 ரூபா எடுக்கணுமே. இன்றைக்கான டேக்கே நம்ம 38 ரூபா கம்மியாக இருக்கும். 38 + 71 100 109 ரூபா எடுக்கணுமா? ஆர்டர் வந்தால் தானே. இன்னொரு 1/2 ஹவருக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம் எடுக்க முடியுதா இல்லையான்ட்டு. நம்ம ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 இந்த ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கோம். ஆனால் அந்த ஏர்னிங்ஸை கொண்டு வந்து ஸ்லாட் 3ல் போட முடியாது. அந்த ஏர்னிங்ஸு ஸ்லாட்டு 8 9 10 அது மாதிரி டைமிங்கில் தான் எடுத்து ஆட் பண்ண முடியும். இதில் ஆட் பண்ணவே முடியாது. டே 14ங்க, அந்த ஒரு நாள் தான் 1204 ரூபா பக்கமாக எடுத்திருப்பேன். அந்த அமௌண்ட்டு தான் இவ்வளோக்கும் இப்போ பிரச்சனையே. அட்லீஸ்ட் ஒரு 1500 எடுத்துருந்தால் அமௌண்ட் இவ்வளோ குறைஞ்சிருக்காது. இந்த இடம் நைட் டைமில் நல்லா இருக்குல்ல, எவ்வளோ அழகு இருக்கோ இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரும் அதிகமாக இருக்குங்க. அன்னைக்கு இந்த இடத்துல தான் நம்ம பாம்பு பார்த்தோம். அந்த சைடு இருந்து வரும்போது இந்த சைடு படுத்துருந்துச்சு. நல்லா பசுமையாக இருக்குது. ஃபுல்லுமே லைட்டு வேறு வச்சுருக்காங்க இந்த இடத்துல, நல்லாயிருக்கு. A few minutes later.
1423 ரூபா எடுத்திருக்கோங்க. இது வரைக்கும் இன்சென்டிவ் ஒரு 595 ரூபா வரும். மொத்தமாக 2018 ரூபா தாங்க வரும். நான் 2071 ரூபா எடுக்கலான்னு நினச்சேன், எடுக்க முடியல. 53 ரூபா கம்மியாக எடுத்திருக்கோம். ஸ்லாட் 3 தோந்துட்டோம். கவலையாக இருக்குது. இருந்தாலும் இது ஒரு கேம் தான். 1 lakh சேலஞ்சிங்கில் தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஸ்லாட்டாக பிடிச்சிருக்கேன். ஒட்டுமொத்தமாக அமௌண்ட்டு கொண்டு போய் வச்சுட்டா கண்ணை மறைச்சிரும். அதனால தான் இப்படி விட்டு ஜெயிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். மெயின் பிக்சரே வந்துட்டு 50 நாளில் 1 லட்சம் சம்பாதிக்கிறது தான். அதில் தோக்கக்கூடாதுங்க. போன வாரம்லாம் 12,000 ரூபாய்க்கு மேலே போச்சுங்க. இந்த வாரம் 10,000 ரூபாய்க்கு 1 ரூபா மேலே கூட போகலைங்க. அடுத்த டைம் தோக்கவே கூடாது, கம்மியான அமௌண்ட் எடுக்கவே கூடாது. இதுவே லாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிறேங்க நான். அடுத்த டைம் ஆர்டர் நல்லா வரும். ஏன்னா இந்த வாரம் வந்து மிடில் வாரம். அடுத்த வாரம் எல்லாம் 1ஆம் தேதி பக்கமாக, அதனால ஆர்டர் கொஞ்சம் நல்லா வரும். இன்றைக்கி சொதப்பல் ஆயிடுச்சுங்க. இந்த வாரம் 3 நாளுமே கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்படி சொதப்பல் ஆகணும்னு நினச்சே பார்க்கல. இது ஸ்லாட் 3 வீடியோங்கிறதுனால நம்ம வந்து ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணுவோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோவும் நான் அட்டாச் பண்ணிடுவாங்க. எல்லா வீடியோலையும் தனித்தனியாக போடலாம். சரி வேண்டாம், ஒட்டு மொத்தமாகவே வந்து ஸ்லாட்டுங்கிற ஒரு வீடியோவில் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா பார்க்குற உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அட்டாச் பண்ணுற எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் வந்து டே பண்ணிட்டு பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டீங்க, அப்புறம் டைரெக்டாக வந்து ஸ்லாட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுவீங்க. இன்னொருத்தர் வந்து டே 14 பார்ப்பாங்க, அவங்களும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குமே பார்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ தான் என்னால் கொடுக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுங்க. ட்ராவல் விளாக் பண்ணுவோம்ல, அப்போ நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ கொண்டு போக பார்க்குறேன்.